ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 12வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கை நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, யார் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆகுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 89,732 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 25.11% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, அட்டகாசமான வாக்குகளை வாங்கி குவிச்சிட்ருக்காரு. என்ன ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வினோத்கிட்ட, என்னென்னா ஆல்ரெடி மக்கள் இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. என்ன கொஞ்சம் வாய் விடாமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 59,469 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.64% இருந்துகிட்ருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்படியே அந்த கயத்தை அப்படியே மடித்து போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 41,818 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.7% இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பற்றி சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அந்த பேப்பரையும் மடித்து அப்படியே போட்டுருங்க. என்ன அந்த பக்கம், அந்த கடைசி அந்த பேஜோடைய பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் காத்துட்ருக்கு. அது என்னென்னா, அவங்க அம்மா வர்றது. அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் பாக்கி இருக்குது. 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29,707 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.31% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காகிதத்தும் தூக்கி அப்படியே போட்டுருங்க. என்ன ஒரே ஒரு எமோஷ்னல் பாண்டு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கிரியேட் ஆக போகுது. அது என்னென்னா, அரோரா சிங்க்லர் அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்களா, இல்லை அவங்க ஃப்ரெண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா நைட்டோட நைட்டாக அழுதுருக்காங்க. ஸோ அதனால் சொல்ல வரேன். 5வது பொசிஷனில் சாண்ட்ரா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,809 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.06% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த பேப்பர் கிழிஞ்சி நாராக அப்படியே தூக்கி மேலே எரியப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. 6வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,765 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.93% இருந்துகிட்ருக்காங்க நம்முடைய கனி திரு அவர்கள். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் கூட சால்ட்டாக தான் இருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு சால்ட்டு கனியாக இருந்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அசால்ட்டு கனியாக அடுத்த வாரம் ஆகுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நல்ல வாக்குகளை வாங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தோடு இருக்காங்க கனி அவர்கள். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் டான்சர் ஜோன்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கடுத்தா 7வது பொசிஷனில் சபரிநாதன் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,121 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.75% இருந்துகிட்ருக்காங்க சபரி அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காகிதத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறவங்களுக்கு ஒன்றும் இல்லாத போது கூட சபரியோட பேரை எழுதலாம். ஏன்னா அப்படி ஒரு வேலையை தான் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காரு. 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,348 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.25% இருந்துகிட்ருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த காகிதம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த காகிதத்திலே நல்ல காகிதம் என்னுடைய காகிதம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள்.
ஆனால் பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தா தான் தெரியும் எல்லாமே கிறுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேலையை தான் விக்ரம் அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் அதுவும் ஒரே ஒரு நாளில் ஒரு ஃபைட்டில் எஃப்ஜி அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணதுனால விக்ரம் அவர்கள் 8வது பொசிஷனுக்கு வந்துட்டார். 9வது பொசிஷனில் அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19,564 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.47% இருந்துட்டுருக்காங்க அமித் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வெள்ளை காகிதம் தான். ஆனால் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த காகிதம் பற்றிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கடுத்தா ஃபைனலாக 10வது பொசிஷனில் நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,072 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.78% இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா குமார் அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காகிதம் இருக்குல்ல, அந்த காகிதம் அது தொலைஞ்சு போய் எவ்வளவோ நாளாகிப்போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை தான் சுபிக்ஷா அவர்கள் விளையாடிட்டுருக்காங்க. என்ன அந்த காகிதத்தை அப்பப்போ அங்கங்கே கிழிச்சு போட்டது எல்லாத்தையும் பெருக்கி நான் பீட் பாக்ஸ் பண்ணுறேன், சாங் பாடுறேன், லிரிக்ஸ் எழுதுறேன் அதில் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. லைவில் இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம சபரி அம்மா சொல்லியிருப்பாங்கள்ல, நீங்கள் லைவில் இந்த விஷயத்தை செய்கிறேன் அந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த 1 hour எபிசோடுக்குள்ளே நீ என்னவா வர, அது ரொம்ப முக்கியம் இல்லைதா குட்டி. நீ நைட்டில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை, பகல்லையும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படின்னா தான் அந்த 1 hour எபிசோடில் வருவேன். ஸோ அதனால் அந்த 1 hour எபிசோடுக்கு வர்றதுக்கு என்னென்ன வேலைகளை பார்க்கணுமோ அந்த மாதிரி வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய சபரியோட அம்மா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுதான் சுபிக்ஷா அவர்களுக்கும் சொல்லணும் அண்ட் மற்றவங்களுக்கும் சொல்லணும். அந்த 1 hour எபிசோடில் முழுக்க வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் அதே போல் அந்த விளையாட்டை நல்லா புரிஞ்சிருக்கிறது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதி அவர்கள் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ பார்வதி அவர்களுக்கு கிளியராக தெரியும் யார் என்ன எப்போ எப்படி எது பேசுனா அது வெடிக்கும், எண்ணத்தை ஊற்றினா அது அணைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த சீசனில் லிட்ரலாக பார்வதியை தவிர யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்களுக்கு அர்த்தம் தெரியும். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்களுக்கு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதும் தெரியும். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி போய் மக்கள்கிட்ட சேரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக கலவையாக இருப்பது யாரா அப்படின்னா பார்வதி மட்டும்தான். மற்றபடிக்கு பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்கலாம் சில பேர் ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா விளையாடுவாங்க. சில பேர் மென்டல் டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழகாக விளையாடுவாங்க, பிரெயின் டாஸ்க்கெல்லாம். சில பேர் பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. சில பேர் அமைதியாக கூட இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் அது வாண்டடாகவே இருக்காது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக பார்வதி அவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க கொடுக்காத கண்டென்ட்டே கிடையாது. வீட்டுக்குள்ளே கேம் ஆடுறதுலேருந்து நெகட்டிவ் வாங்குறதுலேருந்து பாசிட்டிவ் வாங்குறதுலேருந்து காதல் கண்டென்ட் வரைக்கும் எல்லாமே இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அனைத்தும் கொடுத்துட்டாங்க, டாக்ஸிக் முதல் கொண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆரம்பத்திலே கேட்ட மாதிரி யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.